வணக்கம் நண்பர்களே. விஜய் விவகாரத்துல திரு ஸ்டாலினுக்கு திரு திருமாவளவன் கிட்டத்தட்ட சவாலை விடுறாருங்க. முக்கியமாக ஏன் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படல அப்படின்னு சொல்றாரு. இந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு பல்வேறு விதமான விவாதங்கள், எதிர் விவாதங்கள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. ஆளும் கட்சி திமுக அல்லது கூட்டணி கட்சிகள் யாருமே ரொம்ப கவனமா இருக்காங்க. ரொம்ப கவனமா தான் அவங்க பேசுறாங்க. அங்க கரூர்ல முக்கியமா இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி பத்தி யாருமே ஆளுங்கட்சிக்காரங்க வாய் திறக்கிறது இல்லை. அதே மாதிரி கூட்டணி கட்சிக்காரங்களும் போற போங்களோட சொல்லிட்டு போறது இல்லை. ஒரு பேட்டியில திரு திருமாவளவன் அவர் பேரை குறிப்பிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் எதிர்வினையாற்றீங்க, எதிர்க்கு இது மாதிரி குற்றச்சாட்டு சுமத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி விளக்கம் அளிச்சாரு. ஆனா பேரை குறிப்பிட்டார். ஏன் அந்த மாதிரி பண்ணாரு, இந்த மாதிரி சொல்றது மூலம் அவர் என்ன சொல்ல வர்றாரு, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாரு அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் எழுந்தது. ஏன் இந்த மாதிரி பண்ணாரு? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும், ஏன் அவருக்கு எதிராக காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, ஏன் இது மெத்தனமா இருக்கு, அந்த மாதிரி கடுமையா சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி சொல்றதன் மூலமாகவே என்ன திரு திருமாவளவன் சொல்ல வந்தார். அந்த பேட்டியில என்ன சொல்றாரு அப்படின்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னு விஜய் சொல்றாரு. இப்போ விஜய்க்கு எதிராக எந்த நடவடிக்கையும் அரசு நேரடியாக எடுக்கலையே அவருக்கு எதிராக, அப்போனா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அது ரெண்டு விதமா தான் இருக்கு. ஏன்னா மீடியால அதை கட் பண்ணி போடும்போது விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கா திருமாவளவன் கேட்கிறார் அப்படிங்கிற விதமாக ரிப்போர்ட் செய்யப்பட்டது. அது இல்லல, விஜய் சொல்றாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஏன் இந்த மாதிரி கேட்கக்கூடாது இப்படி விளக்கப்படுது. ஆனா திருமாவளவன் ஏன் இந்த விதமான ஒரு பேச்சை, எந்த விதமான விமர்சனங்களை முன்வைக்கிறார்? முக்கியமாக கரூர் சம்பவம் தொடர்பாக அதுக்கு திரு விஜய் தான் பொறுப்பேற்கணும் அப்படின்னு வேற திரு திருமாவளவன் சொல்றாரு. ரொம்ப அதிக அளவுக்கான கடுமையான விமர்சனங்களை விஜய் மேல வைக்கிறாரு. திமுக கூட்டணி கட்சிகள் யாருமே எந்த அளவுக்கு விஜய் மேல விமர்சனங்கள் வைக்கல, யாருமே வைக்கல. காங்கிரஸ் வைக்கவே இல்லை. ஏன்னா ராகுல் காந்தி டைரக்டா போன் பண்ணி பேசிட்டாரு. அப்புறம் எப்படி காங்கிரஸ்காரங்க வைப்பாங்க? யாருமே வைக்கல. திமுக காரங்கள் கூட, திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் அபிஷியலாக எந்த ஒரு பேட்டியிலும் விஜயை விமர்சனம் செய்யல. கூட்டணி கட்சிகளும் விமர்சனம் செய்யல. இதுக்கு பலவித காரணங்களும் விசாரணை நடக்குது. ஆனா திருமாவளவன் மட்டும் தொடர்ந்து விமர்சனம் பண்றாரு. என்ன காரணம்? அவரு அதிக அளவுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்னு நிறைய அவர் பேர்ல விமர்சனங்கள் வருது. திருமாவளவன் ரொம்ப ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல்வாதி, ரொம்ப ஞானம் உள்ளவர், மிக படித்தவர், நல்ல நெளிவு சுழுவை தெரிந்தவர், மக்களுக்காக உண்மையாகவே போராடக்கூடியவர், நல்ல நல்ல சமூக விழிப்புணர்வு கொண்டவர், சமூக விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறவர், எல்லா சமூகத்து மக்களுக்கும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறவர், எல்லாம் சந்தேகமே கிடையாது. ஏன்னா அரசியல் ரீதியாக அவர் மேல வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பல கட்சிகள், முக்கியமாக திமுக, அண்ணா திமுக அவரை மாறி மாறி எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாம் குறைச்சாங்க. இருந்தாலும் எப்படியோ கடந்த 7 வருஷங்களா போராடி ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பி தனி சேனத்துல வச்சிருக்கிறார். அதெல்லாம் ரொம்ப ஒரு கவனமான விஷயம்தான். இந்த சமயத்துல விஜய் இந்த மாதிரி அவர் சொல்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நல்லா கவனிக்கணும். விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் என்னாகும்? விஜய் அப்படியே அரசியல் எதிர்காலத்தை முடக்கி விட முடியுமா? எந்தெந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அவர்கள் எல்லாம் முடங்கி போய்விடவில்லை. இன்னும் சொல்லப்போனால் வரலாறு எதை காட்டுகிறது என்றால் அவர்கள் இன்னும் அதிகமாக மேலெழுந்து வந்திருக்கிறார்கள். இது வரலாறு காட்டுது. நம்ம ஊர்லயே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் மாறி மாறி நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது அவர்கள் அடுத்த தேர்தலில் எழுந்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு வரலாறு காட்டியிருக்கு. அப்போனா விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் விஜய்யுடைய எதிர்காலம் முடிஞ்சிடும் அப்படின்னு திருமாவளவன் நினைக்கிறாரா? இல்லை, விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டால் விஜய் ரொம்ப வளர்ந்துருவாரு, அது தெரிஞ்சு திருமாவளவன் செய்யறாரா? விஜய்க்கு எதிராக திமுக தவிர மற்ற எந்த கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியல. நல்லா கவனிக்கிறோம். அண்ணா திமுக இல்ல, ரொம்ப மென்மையா தான் திரு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அவருடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் ஆளும் அரசை, திமுக அரசை குறை சொல்றாங்க தவிர நேரடியாக எந்த விதமான விமர்சனங்களும் விஜய் மீது வைக்கிறது இல்லையில. என்ன காரணம்? அவர் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவர் எப்படி உதவுவாருன்னு தெரியாது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஏதோ ஒரு வகையில ரூட்டு மாதிரி விஜய் பக்கம் போலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வளர்ந்துட்டாருன்னா ஒருவேளை நம்ம பக்கம் வருவாரா, கொஞ்சம் பலவீனம் ஆயிட்டாருன்னா கூட்டணி வைப்பாரா, கூட்டணி வச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. பாஜகவுக்கு வந்து ஆசை இருக்கு, விஜயை எப்படியாவது இப்படி வளர்த்து விடலாம்,
போகட்டும், அவரு நல்லா வளரட்டும், அவர் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்தானா நல்லா இருக்கும் அப்படின்னு எண்ணம் இருக்கு. பாஜகவிலே 2 விதமான எண்ணம் இருக்கு. கூட்டணி வாங்க, இந்த நிலைமையை விஜயை பயன்படுத்திக்கூடிய கூட்டணி வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான நிர்பந்தம் அவர் மேல கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் விஜய் தனியாக நன்றாக வளரட்டும், நன்றாக வளர்ந்து திமுகவுடைய எண்ணிக்கையை சீட்டு எண்ணிக்கையை, வெற்றி எண்ணிக்கையை குறைக்கட்டும், இப்படிங்கிற ஒரு தியரியிலையும் பாஜக பலர் செயல்பட்டு இருக்காங்க. அதிகபட்சம் டெல்லி பாஜக அதன் வகையில் தான் செயல்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாஜக ஆதரவாளர்கள் அல்லது அனுதாபிகள் இவங்கெல்லாம் விஜயை கடுமையா விமர்சனம் பண்றாங்க, கடுமையா விமர்சனம் பண்றாங்க. நேரடியாக எங்களுக்கு ஹெல்ப் ஆகலையே நீங்க அப்படிங்கிற கோபம் அவங்களுக்கு இருக்கலாம். ஆனா டெல்லி பாஜக வேறு விதமா செயல்படுத்துது. விஜயை பயன்படுத்தி கொண்டு விஜய் மீது இரக்கம் கொண்டு வர பாஜக முயல்கிறது அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. விஜய் மீது இரக்கம் வர பாஜக நினைக்குது. சரிதான், விஜய் வளர்ந்துருவாரு அப்படிங்கிற எண்ணம் தான் திருமாவளவனுக்கு இருக்கு. வளர்ந்துட்டார் அப்படின்னா அவருக்கு இழப்பா? திருமாவளவன் கடந்த ஆண்டு பல பேட்டிகளில் அவருடைய கட்சிக்காரர்கள் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆட்சியில் பங்கு கொடுக்க தயார் அப்படின்னு முதல்ல சொன்ன கட்சி எது? விஜயோடைய தமிழக வெற்றி கழகம். விஜய் தான் சொன்னாரு விக்கிரவாண்டி மாநாட்டில். அகில் பல கட்சிகளுக்கு எப்படியாவது ஆட்சியில பங்கு வாங்கிட மாட்டோமா, அந்த அதிகாரத்துல பங்கு வாங்கிட மாட்டோமான்னு எண்ணம் இருக்கு. திருமாவளவனுக்கு இருக்கிறது. இந்த வருகின்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கடந்த தேர்தலை போலவே 120 இடங்கள் 117 தாண்டி விட்டால் கூட்டணி கட்சிகள் இடம் இல்லை. நோ சான்ஸ். அவங்களுக்கான பங்கு இருக்கவே இருக்காது. அது குறைஞ்சது அப்படின்னா வாய்ப்பு இருக்கும். ஆகையால விஜயை கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் ஒன்று அவர் பலவீனப்பட்டு போய்விட வேண்டும், ரொம்ப அவருக்கு வீக் ஆயிடணும், ஆகையால திமுக அணியில இருந்து வெற்றி பெறலாம் அப்படின்னு திருமாவளவன் நினைத்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அல்லது விஜய் நன்றாகவே வளரட்டும், வளர்ந்து வந்து விட்டால் ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நமக்கும் ஆட்சியில் பங்கு கிடைக்கலாங்கிற எண்ணமும் இருக்கலாம். ஏன் இருக்கக்கூடாது? ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாதா? அது நியாயமான எண்ணம் கூட. அடுத்த தேர்தலில் ஒருவேளை விஜய் ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்று யார் ஆட்சி அமைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிற பட்சத்தில், அல்லது விஜயே கணிசமான இடங்களை பெற்று அவருக்கு ஆதரவு தேவைப்படுகிற பட்சத்தில், ஏன் திருமாவளவனின் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் பல கட்சிகள் அவருக்கு ஆதரவு தர முன் வராது, ஆட்சியில் பங்கு பெற தயாராக இருக்காது? இருக்கும்ல, அந்த ஆசை இருக்கும்ல, அதிகாரத்தில் பங்கு வர நினைப்பாங்கல்ல. அந்த கட்சிக்காரர் 2 பேரும் அமைச்சர் ஆகணும் ஏன் நினைக்க மாட்டாங்க? ஏனென்றால் ரொம்ப கடுமையான ஒரு அரசியல் சூழ்நிலையில் தாங்கி வந்தவர்கள், மிக கடுமையான அரசியல் பாதையை கடந்து வந்தவர்கள், ஏன் அதை செய்திருக்க மாட்டார்கள் ஏன் நினைக்க கூடாது? சரிதானே, யாரா இருந்தாலும். அதே மாதிரி அதிமுக கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கு, எடப்பாடி சாஃப்டா தான் இருக்காரு. விஜய் வந்துட்டா நல்லா இருக்குமே, அடுத்த தேர்தலுக்கு முன்பாக பாஜக கழட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம விஜயோட போய் கூட்டணி அமைச்சோம்னா அப்படியே அழகா முதலமைச்சர் ஆயிடலாமேங்கிற எண்ணம் இருக்கு. விஜய் ரொம்ப தெளிவா தான் இருக்காருன்னு இந்த சமயம் இது வரைக்கும் தெரியுது. யாரு பக்கமும் ரொம்ப சாய வேண்டாம், தனிய பாதையை நகர்த்துவோம், கடந்து வருவோம், கஷ்டங்களை தீர்த்து வருவோம், பார்க்கலாம், அடுத்த கட்டத்திற்கு போவோம், இருக்கின்ற செல்வாக்கை பயன்படுத்துவோம். விஜய்க்கு கணிசமான செல்வாக்கு இருக்குங்க, அது மறுக்க முடியாதுங்க. அவருக்கு கடுமையான எதிராளிகள், அவர் கடுமையாக விமர்சிப்பவர்கள் கூட 10, 15, 18 சொல்லிடுறாங்க. சில தொகுதி 20, 25 கூட வரலாம். இந்த சமயத்துல அவருக்கான செல்வாக்கு கடந்த நிகழ்வு காரணமாக குறைஞ்சிருக்குமா அப்படின்னா ரொம்ப சந்தேகம். ஏனென்றால் அவருக்கு எதிரான மனநிலை நிறைய திமுக கூட்டணி அவங்க சார்ந்தவங்ககிட்ட இருக்கு, சோசியல் மீடியால நிறைய இருக்கு. ஆனா களத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேல கடுமையான வெறுப்பு இல்லை. களத்தை பொறுத்த வரைக்கும் வருகின்ற தகவல்களை பொறுத்து சொல்றோம், அப்படியே உயர்ந்திருச்செல்லாம் கிடையாது. ஆனால் உயர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இனி வருகின்ற காலங்களில் அவர் எப்படி அரசியல் கொண்டு போறாருங்கிறது பொறுத்து இருக்கு. இன்னும் தீர்க்கமா கொண்டு போறாரா, மூர்க்கமா கொண்டு போறாரா, அட்டாக்கிங்கா கொண்டு போறாரா, டிஃபென்சிவா கொண்டு போறாரா, எல்லாமே இருக்கு. அவர் ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு அரசியல்வாதி, அவர் மற்றவர் மாதிரி இல்லை. இது எல்லாம் மிகச்சிறந்த அறிவார்ந்த அரசியல்வாதியான திருமாவளவனுக்கு நன்றாக தெரிகிறது. அவர் மிக புத்திசாலித்தனமாக தன்னுடைய ஆட்டத்தை ஆடுகிறார். எல்லாரும் டைரக்டா அடிப்பாங்க, அவர் எங்க தட்டுனா எங்க அடிக்கும்ங்கிறது அவர் நல்லாவே தெரியுது. உண்மையை சொல்லப்போனா அவர் ஏன் விஜய்க்கு எதிராக நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா டி.கே.எஸ். இளங்கோவன் பேச வேண்டியதா போச்சு. ஏன்னா அவர் நேரடியாக அங்கு பங்கு பெறலை அப்படின்னு விஜய்க்கு எதிராக ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு இளங்கோவன் பேசுறாரு. ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, விசாரணை ஆணையம், அதனுடைய முடிவுகளின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வேற சொல்றாரு. இப்போ அந்த மாதிரி சொல்றதன் மூலமாக என்ன திருமாவளவன் பேசுறாரோ அப்படிங்கிற நிலைமையை உருவாக்கிட்டாரு. ஏன்னா நேரடியாக அவர் திமுகவை அரசை தான் கேள்வி கொடுத்துப்பாரு, ஏங்க நடவடிக்கை எடுக்கல, காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கின்ற திரு ஸ்டாலின் தான் கேள்வி உட்படுத்துறாரு, சவாலை எடுக்கிறார். இதை ஹேண்டில் பண்றது திமுகவுக்கு கஷ்டமா இருக்கு. ஏனென்றால் அவருடைய மொத்த பரிமாறங்களும் சேர்ந்து தன்னுடைய அரசியல் நகர்வை திருமாவளவன் முன் வைக்கிறார். அவருடைய நகர்வு பல்வேறு விதமான கோணங்கள் கொண்டது. இது எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. இது அவருக்கான குறை கூறுவதற்கான சூழல் அல்ல. அவருக்கு வேண்டிய வகையான அரசியலை முன்னெடுக்கிறார், அவருக்கு வேண்டிய அரசியல் மூலம் வழியில் செல்கிறார். ஆகையால் இனி வருகின்ற காலங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் இன்னும் அதிக அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீதிமன்றம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது, அதில் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது.
எல்லாரையும் முன்வைக்கிறது, முக்கியமாக தாவேக்காக்கு எதிராக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதே மாதிரி அரசு இன்னும் பொறுப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த விஷயம் அடுத்த தேர்தலுக்கு அடுத்த ஒரு மாதம் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஒரு போலரைசேஷனை கொண்டு வரும். யார் எந்த பக்கம் அப்படிங்கிறது கொண்டு வரும். அந்த விதமான ஒரு விளையாட்டு தான் நடந்துட்டு இருக்கு. அந்த விதமான ஒரு அரசியல் நகர்வுகள், அரசியல் ஈர்ப்புகள், அரசியல் விலக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் வருகின்ற நாட்கள் இன்னும் கூட அரசியல் தெளிவை கொடுக்கலாம், தெளிவின்மையும் கூட கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.